ஹலோ மக்களே, இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லெட் தான் பண்ணியிருந்தேன். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் டயட்டில் இருந்தாலும் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணணும்னா, முட்டையோட மஞ்சள் கரு தனியாகவும் வெள்ளை தனியாகவும் தனித்தனியாக ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்து வச்சுருக்க மஞ்சளை நல்லா ஸ்பூனில் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க மஞ்சள் கருவை. இப்போ இந்த ஒயிட்டு தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளஃபினஸ் கொடுக்க போகுது. அதுக்கு நம்ம கையில் ஹேண்ட் மிக்சர் இருந்தாலும் கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளஃபி ஆகும். இல்லைனா இந்த மாதிரி ஹேண்ட் மிக்சர் இருந்துச்சுன்னா நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்குவோம். பட்டர் மெல்ட் ஆனது இப்போ ஃபஸ்ட்டு மஞ்சள் கரு ஆட் பண்ணி அதுக்கு மேலேயே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த முட்டையோட ஒயிட்டையும் ஆட் பண்ணி ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்மளுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வரா மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஈவனாக விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சீசனிங்க்கு என்கிட்ட இட்டாலியன் சீசனிங் எல்லாமே ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட மிளகாத்தூள் இல்லைன்னா பெப்பர் கூட ஆட் பண்ணிக்கலாம், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அடுப்பை நல்லா ஸ்லோ வச்சுட்டு மூடிட்டு 5 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஜாப்பனீஸ் ஃப்ளஃபி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.